ஸ்டார்ட் பண்ண போகிறது அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இப்போ லெட்ஸே பார்ட்னர் ஏபிசி 3 பேர் இருக்காங்க. இப்போ 4வது பார்ட்னர் ஒருத்தன் உள்ளே வரான் பிஸ்னஸ்க்குள்ளே. இவன் உள்ளே வரும்போது இந்த இன்கமிங் பார்ட்னர் வரைச்சே நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னது, இந்த இன்கமிங் பார்ட்னர் உள்ளே வரானே அவனுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேர், நம்மனா யார், எக்ஸிஸ்டிங் பார்ட்னர். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், இப்போது நான் சொன்ன மாதிரி இப்போ ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க, 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். டி ஒருத்தன் உள்ளே வரான். அப்போ டிக்கு நம்ம ப்ராஃபிட் ஷேர் கொடுத்தாகணும். அந்த ப்ராஃபிட் ஷேர் ஏஓ பிஓ சிஓ இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை 3 பேர் சேர்ந்து போட்டு தான் ப்ராஃபிட் ஷேர் கொடுப்பாங்க அவனுக்கு. அப்போ ஏபிசி கொடுக்குறவங்க பேர் தான் என்னது, வி கால் தம் as சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். ஸோ பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க ப்ராஃபிட் ஷேரில் பார்க்கணும். இன்கமிங் பார்ட்னர் ஆப்வியஸ்லி அவன் கெய்னிங் பார்ட்னராக இருப்பான், அவன் ப்ராஃபிட் ஷேர் கெயின் பண்ணுறான். அண்ட் ஃபைனலாக நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, பார்ட்னர்ஸுக்குள்ள என்ன நியூ ரேஷியோ இருக்குங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ஒன்ஸ் அ பார்ட்னர் சப்மிட்டட், சாக்ரிஃபைசிங் என்ன, கெய்னிங் என்ன, நியூ ரேஷியோ என்ன, இந்த 3 நம்பர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அது இப்போ நம்ம பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து வேல்யூவேஷன் அக்கௌண்டிங் ஆஃப் குட்வில். ஸோ அட்மிஷனில் என்ன குட்வில் வரும், செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் வரும். பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ போட்டுப்பாங்க. அந்த வேல்யூ போட்டுட்டு உள்ள இன்கமிங் பார்ட்னர்கிட்டேருந்து, அதாவது கெய்னிங் பார்ட்னர் சொல்லணும், கெய்னிங் பார்ட்னர்ஸ்டேருந்து காம்பன்சேஷன் கேட்பாங்க. ஸோ இந்த ஏன் இது கேட்குறாங்க, அது எப்படி ஒர்க் ஆகும், அந்த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் நம்ம அக்கௌண்ட் பண்ணோம். இது ஒன்றுமே இல்லை, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஜெனரேஷனாக பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்லுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோம், கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதே என்ட்ரி தான் எங்கேயும் பாஸ் பண்ணுவோம். இது லாஜிக் எல்லாமே அங்கே போகும்போது பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஹிடன் ஆர் இன்ஃபர்ட் குட்வில். ஹிடன் குட்வில் கான்செப்ட் இருக்குது அப்படின்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கணும். ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டி, இது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஜெனரேஷன் பார்த்து அதே கான்செப்ட் தான், ஜஸ்ட் அ ரெப்படேஷன், நத்திங் நியூ ஹியர். அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், இங்கேயுமே அந்த சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஜெனரேஷன் பார்த்து அதே கான்செப்ட் தான், இங்கேயுமே புதுசு இல்லை. ஸோ எஃபெக்டிவாக பார்த்தா டாபிக் நம்பர் 2, டாபிக் நம்பர் 3, டாபிக் நம்பர் 2, 4, 5 as well as 1, இது எல்லாமே சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பார்த்து அதே கான்செப்ட். ஹிடன் குட்வில் வந்து ஒன்று புது கான்செப்டில் ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஆஃப் குட்வில் டாபிக் தான். அது ஒரு ஸ்லைட்லி சேம் டாபிக் தான். குட்வில்ல சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் குட்வில் போட்டிருப்போம், நம்ம அதே கான்செப்ட் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் தான் புதுசுன்னு சொல்லணும்னாக்க இது ஒன்று தான் புதுசு, பாக்கி எல்லாமே ரெப்படேஷன் தான், மோரலஸ் த சேம். ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங், கெய்னிங் அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப்டர் அட்மிஷன். இது எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், O and S are partners sharing profits and loss in the ratio of 5:3. H is admitted for 1/4 share in the profit. Calculate new profit sharing ratio. அதாவது ஓவும் எஸ்ஸோ 2 பேர் இருக்காங்க பார்ட்னர்ஸ், அவங்களுக்குள்ள இந்த ரேஷியோ 5:3. ஹெச்ங்கிற பார்ட்னர் உள்ள வரான் 1/4 ஷேருக்கு, ப்ராஃபிட்ஸில் 1/4 ஷேர் அவன் எடுத்துக்க போகிறான். நியூ ரேஷியோ கேட்குறாங்க. அதாவது என்னன்னா இந்த 2 5:3 அது பேர் என்ன, இட்ஸ் கால்ட் அஸ் ஓல்ட் ரேஷியோ. ஏன்னா ஓவும் எஸ்ஸோ இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள இந்த ரேஷியோ வந்து 5:3னா the ratio between them is 5/8, 3/8. ஒரு ஃப்ராக்ஷன் எப்படி படிக்கணும் நம்ம, நியூமரேட்டர் ஓ ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரேஷியோ, ஓக்கு 5/8, எஸ்ஸுக்கு 3/8. எங்கே இருந்து இந்த 5:3 தான் ஓல்ட் ரேஷியோ. என்ன அர்த்தம், அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ் ஓ ஹாஸ் டேக்கன் 5 பார்ட்ஸ். கேக் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு கேக்கை நீங்கள் 8 பீஸாக கட் பண்ணிட்டீங்க, ஓ 5 பீஸ் எடுத்துட்டான், எஸ் 3 பீஸ் எடுத்துட்டான். ஸோ இதுதான் ஓல்ட் ரேஷியோ. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்து ஒரு இன்கமிங் பார்ட்னர் உள்ள வரான், ஹெச் இஸ் அட்மிட்டட் ஃபார் 1/4 ஷேர். ஹெச்சோட ஷேர் வந்து 1/4. அப்படின்னா என்ன, 4 பார்ட்டில், ஸோ ஃபியூச்சரில் கேக்கு 4 பீஸாக கட் பண்ண போகிறோம். 4 பீஸாக கட் பண்ணி அதில் ஒரு பீஸு ஒரு பார்ட்டு ஹெச்சுக்கு போயிடும். அப்போ இவ்வளோ பாக்கி இருக்கணும், 4ல் 1 கொடுத்தாச்சுன்னா பாக்கி 3/4 இருக்கணும், பாக்கி 3 பார்ட்டு. ஸோ அவுட் ஆஃப் 4 பார்ட்ஸ் 3 பார்ட்ஸ் ஆர் பெண்டிங். அந்த 3 பார்ட்ஸ் யாருக்கு போகணும், விட்டு போனது யார், ஓவும் எஸ்ஸும். ஸோ ஓக்கும் எஸ்ஸுக்கும் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் கொஷினில் வந்து எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. அதாவது ரிமைனிங் ஷேர் அவுட் ஆஃப் 4 பார்ட்ஸ் 1 பார்ட் ஹெச் கொடுத்துட்டோம், பேலன்ஸ் 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் 3 பார்ட்ஸ் ஓக்கும் எஸ்ஸுக்கும் எப்படி போகணும்னு சொல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஓல்ட் ரேஷியோ எப்படி இருந்தது, ஓக்கும் எஸ்ஸுக்கும் 5:3 ப்ரப்போர்ஷனில் இருந்தது. பிட்வீன் ஓ அண்ட் எஸ் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் 5:3. அப்போ என்ன பண்ணோம், அந்த 5:3 ப்ரப்போர்ஷன்லேயே இப்போ நம்ம பிரிக்க வேண்டியதான். So what we should do is, we should split the 3/4 parts between O and S in the ratio of 5:3. So 3/4 into 5/8, 3/4 into 3/8. Solve பண்ணீங்கன்னா
என்ன ஆன்சர் வருது? 15/32, 9/32, அப்புறம் 1/4 இருக்கும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இவங்களுக்கு 32 இருக்குது, அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? 8/32 வந்துடும். இதுதான் நியூ ரேஷியோ. இந்த கொஷின்லேருந்து என்ன லேர்னிங் இருக்குனாக்க, இன்கமிங் பார்ட்னருக்கான ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பார்ட்னருக்கு யார் ஷேர் கொடுத்தாங்க, அதாவது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி புது ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க, இன்கமிங் பார்ட்னருக்கு எவ்வளோ பங்கு போச்சோ த ரிமைனிங் ஷேர், ஸோ அவுட் ஆஃப் 4 பார்ட்ஸ் ஒரு பார்ட் ஹெச் கொடுத்துட்டோம் ப்ராஃபிட்டில். இப்போ பேலன்ஸ் 3 பார்ட்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிற 3/4 என்ன பண்ணணும்னா ஓக்கும் எஸ்ஸுக்கும் போய் சேர வேண்டிய அமௌண்ட்டு எப்படி போகும், அவங்களுக்குள்ள ரேஷியோ எப்படி இருந்தது 5:3ல அதே ப்ரொபோர்ஷனில் பிரிச்சிடணும். ஸோ 3/4 இன்ட்டு 5/8, 3/4 இன்ட்டு 3/8, 15/32, 9/32. ஹெச்சுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1/4 எல்சிஎம் எடுத்தா எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? பேஸ் காமன் ஆக்கணும் இல்லையா? இவங்க 2 பேருக்கும் 32 இருக்கு. அப்போது எல்சிஎம் எடுத்தாக்க 8 டைம்ஸ் 8/32 வரும். எப்பயுமே ஒரு நியூ ரேஷியோ அரைவ் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் செக் பண்ணிட்டு போடுங்க. ஓல்டு ரேஷியோ அதாவது நியூமீட்டர் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நியூ ரேஷியோட நியூமீட்டர் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணாக்க பேஸோட மேட்ச் ஆகணும். ஸோ 15 + 9 + 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32ங்கிற நம்பர் வரணும், வந்துருச்சு. அப்போ நம்ம ரேஷியோவை கரெக்டாக பிரிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ என்ன அர்த்தம்? கோயிங் ஃபார்வர்ட் கம்பெனியில் ஹெச் வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட்டை 32 பார்ட்டாக பிரிக்க போகிறாங்க. ப்ராஃபிட்னு புரியலனாக்கா கேக் மேலே அசியூம் பண்ணி கேக்கை வந்து 32 பீஸாக கட் பண்ணி 15 பீஸ் ஆஃப் கேக்கை ஓ கொடுக்க போகிறேன், 9 பீசஸ் ஆஃப் கேக் எஸ்ஸுக்கு போயிடும், 8 பீசஸ் ஆஃப் கேக் ஹெச்சுக்கு போயிடும். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த நியூ ப்ராஃபிட் ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். XYZ வேர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2:1. ஸோ 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க XYZ, அவங்களுக்குள்ள இந்த ரேஷியோ 3:2:1. இப்போ தே அட்மிட்டட் W ஃபார் 10% ஷேர் இன் ப்ராஃபிட். ஸோ Wங்கிற பார்ட்னர் 10% ஷேரில் உள்ள வராங்க. பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. பர்சன்டேஜ் என்ன பண்ணோம்? 10/100 வரும். 10/100 சிம்பிளிஃபை பண்ணால் 1/10. ஸோ டபிள்யூட ஷேர் 1/10 தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க பர்சன்டேஜில். கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இது ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான், சேம் கான்செப்ட். ஒன்று டிஃப்ரென்ஸ் என்ன, பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க, போன கொஸ்டினில் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகும்னாக்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டே வரணும். என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? ஓல்டு ரேஷியோ இருக்குது. ஸோ ஓல்டு ரேஷியோ என்ன? 3/6, 2/6, 1/6. அப்புறம் டபிள்யூவோட ஷேர் இருக்குது. டபிள்யூட ஷேர் இவ்வளோ 10%னா ஃப்ராக்ஷன் எப்படி போடணும்? 1/10, அதாவது 10/100 சிம்பிளிஃபை பண்ணால் 1/10. ஸோ ஓல்டு ரேஷியோ இருந்தது, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டபிள்யூட ஷேர் இருக்குது, போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டபிள்யூக்கு இன்கமிங் பார்ட்னருக்கு 1/10 ஷேர் யார் கொடுத்தாங்க? எக்ஸா ஒய்யா ஜெட்டா? சொல்லவே இல்லை. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தெரியாது. சரி, என்ன தெரியும்? 1/10 அர்த்தம் அவுட் ஆஃப் 10 பார்ட் 1 பார்ட் டபிள்யூ எடுத்துக்க போகிறோம். அப்போ என்ன புரியணும்? போன கொஸ்டின் மாதிரி தான். 10 பீஸ் ஆஃப் கேக்கில் கேக்கை 10 பீஸாக கட் பண்ணிட்டேன், அதில் ஒரு பீஸு இன்கமிங் பார்ட்னு எடுத்துக்க போகிறோம். 10ல் 1 போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கணும்? 9 பார்ட் இருக்கணும். 9 பீசஸ் ஆஃப் கேக் பெண்டிங் இருக்குது. அந்த 9/10ங்கிற ஷேர் யாருக்கு போகணும்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஜெட்டுக்கும் போகணும். எப்படி போகும்? அவங்களுக்குள்ள இருந்த ஓல்டு ரேஷியோ. அவங்களுக்கு இருந்த ஓல்டு ரேஷியோ என்ன? 3:2:1, 3/6, 2/6, 1/6. ஸோ என்ன பண்ணோம்? பேலன்ஸ் 9/10 ஷேர் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கும் 3:2:1 பிரிச்சுருங்க, நியூ ரேஷியோ வந்துடும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நியூ ரேஷியோன்னு போட்டுட்டு நியூ பிஎஸ்ஆர்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி வரும்? 9/10 into 3/6, 9/10 into 2/6, 9/10 into 1/6. ஸோ அப்போ ரேஷியோ 27/60, 18/60, 9/60, 6/60. லாஸ்ட் பார்ட்னருக்கு 1/10 இருக்கு, எல்லாருக்கும் 16 இருக்கு. அப்போ இவனையும் 60 ஆகணும். நீங்கள் அப்போ எல்சிஎம் எடுங்க. 1/10 60 ஆகணும்னா இன்டூ 6. ஸோ என்னாகும்? 6/60 வரும். ஒன்ஸ் நியூ ரேஷியோ அரைவ் பண்ணியாச்சுன்னா யூ ஹேவ் டு கிராஸ் செக் இட். எப்படி கிராஸ் செக் பண்ணுறது? நியூமீட்டர் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 27 + 18 + 9 + 6 ஆட் பண்ணால் என்ன? 27 + 18 + 9 + 6 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரணும்? பேஸோட மேட்ச் ஆகணும், 60. ஆட் பண்ணால் 60 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 60 வந்துருச்சு, பேஸோட மேட்ச் ஆகிடுது. அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறோம்? புது ஃபார்மில் ப்ராஃபிட்டை 60 பங்காக பிரிக்க போகிறோம். ப்ராஃபிட்னா கேக் மேலே அசியூம் பண்ணிக்கலாம். கேக்கை 60 பீஸாக கட் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு 27 பீஸ் ஆஃப் கேக் நான் கொடுத்துருவேன், ஒய்க்கு 18 பீசஸ், ஜெட்டுக்கு 9 பீஸு, டபிள்யூக்கு 6 பீஸு. ஆட் பண்ணால் 60 பீஸ் வந்துடுது. ஓவர். தேர்ட் கொஸ்டின். ஜி அண்ட் எஸ் ஆர் பார்ட்னர்ஸ்
தே அட்மிட் ஏ ஃபார் 1/4 ஷேர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜியும் எஸும் 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்ட்னர்ஸு. ரேஷியோ வந்து ஏவை உள்ளே கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க 1/4 ஷேருக்கு. ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் ஜி அண்ட் எஸ் would be 2:1. ஃப்யூச்சரில் ஜிக்கும் எஸ்ஸுக்கும் ரேஷியோ 2:1 இருக்குமா. கால்குலேட் நியூ ரேஷியோ. இப்போ இந்த கொஸ்டின் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜியும் எஸும் பார்ட்னர்ஸ்னு சொல்கிறாங்க, என்ன ஷேர் வச்சுருந்தாங்க சொல்லவே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஓல்ட் ரேஷியோ தெரியாது. ஸோ மற்ற ப்ரீவியஸ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரேஷியோ கொடுத்தாங்க, இந்த கொஸ்டினில் கொடுக்கல. தே அட்மிட் ஏ ஃபார் 1/4. ஸோ இன்கமிங் பார்ட்னரோட ஷேர் கொடுத்தாங்க. ஸோ என்ன ஆகும், ஃப்யூச்சரில் 4 பார்ட்டில் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி கேட்க ஒரு பீஸு ஏ கொடுத்துருவோம் நம்ம 1/4நாக்க. புரிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் ஜி அண்ட் எஸ் would be 2:1. ஸோ ஃப்யூச்சரில் ஜிக்கும் எஸ்ஸுக்கும் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2:1 இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நியூ ரேஷியோ 2/3 1/3. அப்படி போட்டால் தப்பு, அப்படி போடக்கூடாது. ஏன்னா இப்படி போட்டால் என்ன ஆயிடும்னா, நியூ ரேஷியோ 2/3 1/3 போட்டிங்கன்னா என்ன பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜிக்கும் எஸ்ஸுக்கும் 2/3 1/3 ஆயிடும். அப்புறம் இன்கமிங் பார்ட்னர் ஏன்னு ஒருத்தா இருக்கானே அவனுக்கு ப்ராஃபிட்ல ஆயிடும். நியூ ரேஷியோ 2/3 என்ன, 3 பார்ட்டில் 2 பார்ட் ஜிக்கு 1 பார்ட் எஸ்ஸுக்கு. ஸோ 2/3 1/3னா 3 பார்ட்டாக கட் பண்ணி ஜிக்கும் எஸ்ஸுக்கும் கொடுத்துட்டேனாக்கா அப்போ ஏக்கு இங்கே கொடுக்க போகிறேன், கொடுக்கறதுக்கு பங்கே இல்லை. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது 3 பார்ட்ஸில் 2 பார்ட் ஜிக்கு 1 பார்ட் எஸ்ஸுக்குன்னா ஏ கொடுக்கறதுக்கு ஷேர் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த 2:1க்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னா, சம் போடும்போது சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இப்போது 4 பார்ட்டில் 1 பார்ட் ஏ எடுத்துட்டான்ல, அப்போ விட்டு போனது என்ன இருக்குது, 3 பார்ட்ஸ் பெண்டிங் இருக்குல்ல, அந்த 3/4 ஷேரை ஜியும் எஸ்ஸும் 2:1 பிரிச்சுக்க போகிறாங்க. தட் மீன்ஸ் ஒன் மோர் டைம், இன்கமிங் பார்ட்னர் ஏ, அதில் 4 பார்ட்டில் ஒரு பார்ட்டு ஏ எடுத்துட்டான். அப்போ பிஸ்னஸில் பேலன்ஸ் 3 பார்ட்ஸ் பெண்டிங் இருக்கணும், 3/4 பெண்டிங் இருக்கணும். அந்த 3/4 என்ன பண்ணணும்னா 2:1 பிரிக்கணும். ஸோ டேரெக்டாக ஜிக்கும் எஸ்ஸுக்கும் நியூ ரேஷியோ 2/3 1/3 போடக்கூடாது. அப்படி போட்டாக்க ஏகே ஷேர் இல்லாமல் போயிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா சம் போடுவோம், நம்ம போடும்போது பார்த்துடலாம். ஸோ கால்குலேட் நியூ ரேஷியோ. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்துருங்க. ஜியும் எஸ்ஸும் பார்ட்னர்ஸ்னா ஓல்ட் ரேஷியோ கொடுக்கவே இல்லை. அப்போது இந்த கொஸ்டினில் என்ன லேர்னிங் இருக்குன்னாக்க, ஓல்ட் ரேஷியோ என்னன்னு சொல்லவே இல்லைன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அசியூம் டு பி ஈக்குவல். ஸோ கொஷினில் ஓல்ட் ரேஷியோ கொடுக்கவே இல்லைனாக்க 2 பேருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்னாகும், ஓல்ட் ரேஷியோ 1/2, எஸ்ஸுக்கு 1/2. ஈக்குவலாக ஆளுக்கு ஒரு பீஸு. இப்போ மொத்தமாக 2 பீஸு. ஸோ 2 பீஸாக வச்சுட்டு ஒரு பீஸ் ஜிக்கு ஒரு பீஸ் எஸ்ஸுக்கு. இதுதான் மீனிங். ஒன் மோர் டைம், கொஷினில் ஓல்ட் ரேஷியோ சொல்லவே இல்லைன்னா இட்ஸ் டேக்கன் ஆஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற பார்ட்னர் ஒருத்தவங்க உள்ள வரான் 1/4 ஷேருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணோம், நத்திங் பட் ஏஸ் ஷேர்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஏஸ் ஷேர் 1/4. தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஃபியூச்சர் பிஎஸ்ஆர் பிட்வீன் ஜி அண்ட் எஸ் would be 2:1. அப்படின்னா என்ன, ஃபியூச்சரில் ஜிக்கும் எஸ்ஸுக்கும் 2:1 ரேஷியோ இருக்குமா. அதுக்கு என்ன மீனிங், 2/3 1/3 போடக்கூடாதுன்னு சொன்னோம் நம்ம, ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ இது மீனிங் என்னன்னா, 4 பார்ட்டில் ஒரு பார்ட் ஏ எடுத்துட்டான்னா பேலன்ஸ் 3 பார்ட் இருக்குது, அதாவது 3/4 இருக்குது. அந்த 3/4 பார்ட்டை ஜிக்கும் எஸ்ஸுக்கும் 2:1 பிரிக்கணும். தட் மீன்ஸ் 3/4 into 2/3. நியூ ரேஷியோ பாருங்க என்ன பண்ணணும்னா, 3/4 இருக்குல்ல, 3/4 ஜிக்கும் எஸ்ஸுக்கும் 2/3 1/3 பிரிக்கணும். அப்போ என்ன ஆயிடுறது, ரிவைஸ்ட் ஆன்சர் 2/4 1/4 1/4. இதுதான் நியூ ரேஷியோவாக இருக்கும். கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நியூமரேட்டர் என்ன இருக்குது நம்மளுக்கு, நியூ ரேஷியோவில் 2 + 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 4 வருது, விச் இஸ் அவர் டினாமினேட்டர். தட்ஸ் இட், ஓவர். புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் லேர்னிங் என்னன்னா, ஓல்ட் ரேஷியோ கொடுக்கலனா வேணா இங்கே வந்து லேர்னிங் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த கொஸ்டின்லேருந்து என்ன கற்றுட்டோம் அப்படின்னு கேட்டால், லேர்னிங் கேட்டாக்க இந்த கொஸ்டினில் என்ன, when new ratio old, when old ratio is not given, it is always assumed to be equal partners. ஸோ ஓல்ட் ரேஷியோ தரேன்னா அவங்க 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஜிக்கு ஒரு பீஸு எஸ்ஸுக்கு ஒரு பீஸ்னா 1/2 1/2 அவ்வளோதான். அப்புறம் இந்த 2/2:1ங்கிறது ரிமைனிங் ஷேரை 2:1 பிரிக்கணும்னு அர்த்தம். ஒரு கொஷின் ஒரு லேர்னிங் இருக்கும், அப்படியே நமக்கு பில்ட் பண்ணிட்டே வரலாம். அடுத்த கொஷின், A and B are partners sharing profits in the ratio of
5:4. ஸோ ஏவும் பியும் பார்ட்னர்ஸ், அவங்களுக்குள்ள இருந்த ப்ராஃபிட் ஷேர் 5:4. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் மாதிரி இல்லாமல் இந்த கொஷினை சொல்லிட்டாங்க ஓல்ட் ரேஷியோ கொடுத்தாங்க 5/9 4/9. தே அட்மிட் எஸ் ஃபார் 1/10 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். எஸ் உள்ள வரான், அவனுக்கோட ஷேர் 1/10 which he acquires equally from both. அப்போ இந்த கொஷின்லேருந்து என்ன லேர்னிங் இருக்கு? ப்ரீவியஸ் கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்ததில்ல. ப்ரீவியஸ் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னாக்க இன்கமிங் பார்ட்னருக்கு ஷேர் கொடுத்தாங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஷின்லேயும் பார்த்தீங்கன்னா தே அட்மிட் ஏ ஃபார் 1/4 ஷேர். ஏக்கு 1/4 ஷேர் வந்தது. யார் 10 வந்ததுன்னு சொன்னாங்களா? சொல்லலை. இந்த கொஷினில் பாருங்க என்ன சொல்கிறான், தே அட்மிட் எஸ் ஃபார் 1/10 ஷேர் விச் ஹி அக்வயர்ஸ் ஈக்குவலி ஃப்ரம் போத். அப்படின்னா என்ன? இந்த 1/10 ஷேரு இந்த பார்ட்னர் எஸ்ங்கிற பார்ட்னருக்கு யாருக்கிட்டேருந்து கிடைச்சதுங்கிறத கொடுத்துருக்காங்க இங்க. தட் மீன்ஸ் 1/10 எப்படி எடுத்துட்டு இருக்கான்? ஈக்குவலா எடுத்துட்டு இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஏ பி 2 பேர் இருக்காங்க. இன்கமிங் பார்ட்னர் நான் எடுத்துக்கிறேன், என் பேர் சிவராம். லெட்ஸ் சே என்னோட பேர் வந்து சிவராம், நான் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஏக்கும் பிக்கும் என்ன சொன்னாங்க? ரேஷியோ 5:4 இல்லையா? அப்போ 5/9 4/9. எஸ்ஸோட ஷேர் வந்து 1/4ங்கிறது 1/10 1/10ங்கிறத கொடுத்துருக்காங்க எஸ்ஸோட ஷேர். இந்த எஸ்ஸோட ஷேர் 1/10 எப்படி கிடைச்சது? ஈக்குவலா கிடைச்சிருக்கு. எஸ் they admit S for 1/10 share of profit which he acquires equally from both. இங்க போத்லாம் யாரு? விட்டு போனது யாரு? ஏவும் பியும் தான். எஸ்ஸுக்கு ஷேர் வந்திருக்குன்னா இந்த ஷேரு ஏஓ பியோ கொடுத்துக்கணும். அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர்ட்டேருந்தும் ஈக்குவலாக எடுத்துக்கிறானா. எப்படி போடணும்? அது ஒரு ஹோல் நம்பர் மாதிரி தரேன், ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஒரு ஹோல் நம்பர் மாதிரி பார்க்கலாம். இப்போ எஸ் நான் தான் இன்கமிங் பார்ட்னர். லெட்ஸே எனக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன், ஃப்ராக்ஷன் வேண்டாம், ஒரு ஹோல் நம்பர் மாதிரி தரேன். எனக்கு வர வேண்டிய ஷேர் 6 பீசஸ் ஆஃப், எனக்கு 6 சாக்லேட் ஒன்று வச்சுக்கலாம். ஐ நீட் 6 சாக்லேட்ஸ். இந்த 6 சாக்லேட்ஸ் நான் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன் ஃப்ரம் ஏ அண்ட் பி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ கிட்டேருந்து எவ்வளோ வரணும், பி கிட்டேருந்து எவ்வளோ வரணும்? எனக்கு வர வேண்டியது 6, அதை ஈக்குவலாக எடுத்துக்க போறேன்னா இன்டூ 1/2. என்னோட ஷேர் என்னவோ, என்னோட ஷேர் 6, அது என்ன பண்ணுறேன்? ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். ஸோ இன்டூ 1/2. அதே மாதிரி பி என்ன பண்ணுறேன்? பிட்டேருந்து எனக்கு என்ன வரணுமோ அதில் பாதி அவன்கிட்டேருந்து எடுத்துக்க போகிறேன். பாதினா என்ன? 1/2வா? ஸோ 6 × 1/2 3. பி கிட்டேருந்தும் 3 சாக்லேட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏட்டேருந்து 3 எடுத்துக்க போகிறேன், பிட்டேருந்து 3 எடுத்துக்க போகிறேன். அதான் என்னுடைய ஷேர் 6 சாக்லேட்ஸ்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் உங்களுக்கு இங்கே ஹோல் நம்பராக கொடுத்தேன். இப்போ ஹோல் நம்பராக இல்லாமல் ஃப்ராக்ஷனாக தான் என்ன பண்ணணும்? இப்போ என்ன 1/10 இல்லையா? ஹோல் நம்பரை ஃப்ராக்ஷன் ஆகிறோம், அப்படி இங்கே மாற்ற வேண்டியதான். இந்த 1/10 நான் ஈக்குவலாக எடுத்துக்க போகிறேன். 1/10 × 1/2, 1/10 × 1/2. அப்போ ஆன்சர் என்ன? இட் வில் பி 1/20. 1/20 1/20. இதுக்கு பேர் தான் என்ன? ஏக்கும் பிக்கும் திஸ் இஸ் தேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அவங்க ஃபோர்கோ பண்ணுறது தான் ஆஸ் எ இன்கமிங் பார்ட்னர் எனக்கு வருது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த கொஷினில் உங்களுக்கு இந்த கொஷின் என்ன லேர்னிங் இருக்குனாக்க, இன்கமிங் பார்ட்னருக்கான ஷேரு எப்படி கிடைச்சிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. தென் என்ன பண்ண சொல்கிறான்? ஃபைண்ட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ ஏபிஎஸ் அவங்களுக்குள்ள என்ன புது ரேஷியோ இருக்குங்கிறத கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸி கொஷின் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ப்ரீவியஸ் சேஞ்ச் அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சொல்லியிருப்பேன். எல்லா சாப்டர்ஸுக்குமே இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கம்பெடிஷன் பண்ணும்போது அது சாக்ரிஃபைசிங்கோ கெய்னிங்கோ நியூ ரேஷியோவோ ஸ்ட்ரக்சர் சேமாக வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் புக்கில் ஒரு சம்முக்கும் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் சேமாகவே இருக்கட்டும். பர்டிகுலர்ஸ் ஏபிஎஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் கொஷினில் எல்லா இன்ஃபர்மேஷனும் பிக் பண்ணி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? ஓல்ட் ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ 5:4னா 5/9 4/9 போட்டாச்சு. செகண்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குது? தி அட்மிட் எஸ் ஃபார் 1/10 ஷேர். அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த பாயிண்ட்டு எஸ் ஷேர்னு போடலாம். எஸ் ஷேர் 1/10. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? விச் ஹி அக்வயர்ஸ் ஈக்குவலி ஃப்ரம் போத். அப்படின்னா என்ன? இந்த 1/10 ஈக்குவலாக எடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஹவ் பின் கிவன் வித் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஷினை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்ட்டு 1/10 × 1/2, 1/10 × 1/2. அப்போ நம்பர் என்ன? 1/20 1/20. இதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அவ்வளோதான். கொஷின் எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்தாச்சு. இப்போ நியூ ரேஷியோ வேணும். அப்படின்னா என்ன பண்ணோம்? ஓல்ட் ரேஷியோ இருக்குது, சாக்ரிஃபைஸ் இருக்குது. இதுதான் ஓல்ட் ரேஷியோ. இவ்வளோ நான் ஃபோர்கோ பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணோம்? ஐ ரிப்பீட்,
என்கிட்ட 10 சாக்லேட்ஸ் இருந்தது, 3 சாக்லேட் நான் ஃபோர்கோ பண்ணிட்டேன். அப்போது நியூவாக எவ்வளோ சாக்லேட்ஸ் என்கிட்ட இருக்கும்? 10ல் 3 போச்சுன்னா 7. என்ன பண்ணுறோம்? இது ஓல்ட் ரேஷியோ, இது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, இது நியூ ரேஷியோ. அப்போ என்ன பண்ணோம்? நியூ ரேஷியோக்கு ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நியூ கிடச்சிரும். அவ்வளோதான் பண்ண போகிறோம். ஸோ 5/9 மைனஸ் 1/20 பண்ணிங்கன்னா நியூ ரேஷியோ என்ன? 91/180, 71/180, எஸ்ஸுக்கு 18/180. அவ்வளோதான் போட்டாச்சு. ஸோ நியூ ரேஷியோ எப்பவுமே சம்மரி கொடுத்துருங்க லாஸ்ட்டாக. போட்டதுக்கப்புறம் 91:71:18. முதல் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூமரேட்டரை ஆட் பண்ணால் பேஸோட மேட்ச் ஆகணும். 91 + 71 + 18 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 180 வருது. அதுதான் டினாமினேட்டர் மேட்ச் ஆகுது, சம் ஓவர். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நீங்கள் மேட்ச் செக் பண்ணி பார்த்துக்கணும், கிராஸ் செக் பண்ணணும். என்னதுன்னா, ஒருத்தனோட இன்கமிங் பார்ட்னரோட ஷேர் கெய்னிங் ரேஷியோவா? எஸ் இந்த கெய்னிங் பார்ட்னர். இவனோட ஷேர் வந்து யாரோ ஃபோர்கோ பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின் யார் ஃபோர்கோ பண்ணாங்க? ஏவும் பியும். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி ஆட் பண்ணிங்கன்னா இன்கமிங் பார்ட்னரோட ஷேரோட மேட்ச் ஆகணும். கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது 1/20 + 1/20 ஆட் பண்ணிங்க என்ன வரும்? பேஸ் சேமாக இருக்குது, எல்சிஎம் எடுக்க வேணாம். அப்போ 2/20 சிம்பிளிஃபை பண்ணால் 1/10. 1/10 இதானே இன்கமிங் பண்ணோட ஷேராக இருக்குது, மேட்ச் ஆகுது. அவ்வளோதான். ஸோ எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிட்டு போடுங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெய்னிங் ரேஷியோவோட மேட்ச் ஆகணும். நியூ ரேஷியோ எப்படி செக் பண்ணணும்? நியூமரேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணால் டினாமினேட்டரோட மேட்ச் ஆகணும். எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா இங்கே தப்பு நடந்துருச்சுன்னா சப்ஜீக்கு நிறைய டாபிக்ஸ் தப்பு நடந்துடும். ஸோ ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே தப்பு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் அப்ளை பண்ணி போட்டோம்னா, யோசிச்சு போட்டோம்னா இஷ்யூவே இருக்காது. ஸோ சம்மரி கொடுத்துருங்க. நியூ ரேஷியோ போட்டாச்சு. அதுமாதிரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன? 1/20, 1/20. ஸோ இவங்களுக்குள்ள ரேஷியோ என்ன? 1:1 இருக்குது. ஸோ நியூ ரேஷியோ வேணும். நீங்கள் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் போட்டுடலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு என்னது? 1:1. தட் இஸ் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அண்ட் கெய்னிங் ரேஷியோன்னு கேட்டால் ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்? அதை அப்படியே ஃபுல்லாக தான் போடணும். 1/10 நம்பர் ஃபுல்லாக போட்டாகணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். Naresh and Amit are partners sharing profits in the ratio of 2:1. They admit Nimesh into partnership for 25% share of profit. என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் லைனில்? 2 பார்ட்னர்ஸ் நரேஷ் நம்பிட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க ரேஷியோ 2:1. அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஓல்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ 2/3, 1/3 3 பார்ட்டாக கட் பண்ணி கேட்க 2 பார்ட் நரேஷுக்கும் 1 பார்ட்டு நமித்து கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட்டை 3 பார்ட்டாக வச்சு 2 பார்ட் நரேஷுக்கு 1 பார்ட் நமித்துக்கு போயிட்டுருக்கு. நிமேஷுங்கிற ஒரு புது பார்ட்னு உள்ளே வரான் பிஸ்னஸுக்குள்ள. 25% ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். செகண்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி தான் பர்சன்டேஜில் இருக்குது. என்ன பண்ணோம்? ஃப்ராக்ஷனில் மாற்றணும். 25%னா 25/100. சிம்பிளிஃபை பண்ணால் 1/4. ஸோ இன்கமிங் பார்ட்னோட ஷேர் வந்து நிமேஷோட ஷேர் 1/4. என்ன அர்த்தம்? அவுட் ஆஃப் 4 பார்ட் 1 பார்ட்டு நிமேஷ் எடுத்துக்க போகிறான். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற லேர்னிங். நெக்ஸ்ட்டு, நிமேஷ் அக்வயர் த ப்ராஃபிட் ஷேர் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிமேஷ் அக்வயர் த ப்ராஃபிட் ஷேர். எந்த ப்ராஃபிட்? அந்த 1/4 போட்டோமே. 25%, 25/100 சிம்பிளிஃபை பண்ணால் 1/4. அந்த 1/4 ஷேர் எப்படி கிடச்சிருக்கு? ஓல்டு பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து 3:2ல கிடச்சிருக்கு. போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே ஓல்டு ரேஷியோ கொடுத்தாங்க, இங்கேயும் ஓல்டு ரேஷியோ கொடுத்தாங்க. நிமேஷோட ஷேர் 25% சொன்னாங்க, பர்சன்டேஜில் இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் நிமேஷுக்கு எப்படி கிடச்சுன்னு சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்க. நிமேஷ் எப்படி கிடச்சது ஷேரு? ஓல்டு பார்ட்னர்ஸ்லேருந்து இந்த ரேஷியோ 3:2. அப்படின்னா என்னது? இந்த 3:2 தான் இந்த ஓல்டு பார்ட்னர்ஸோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இதை எப்படி பண்ணணும்? இவனுக்கு 1/4 வந்திருக்கு. அந்த 1/4 3:2ல கொடுக்குறாங்க ஓல்டு பார்ட்னர்ஸ். இந்த கொஸ்டின் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களா? அங்கேயும் அது இதாக இருந்தது. என்ன இருந்தது? 3:2க்கு பதிலாக அக்வயர்ட் ஈக்குவலின்னு இருந்தது. அங்கே ஈக்குவலுன்னு இருக்குது, இங்கே 3:2 இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. கான்செப்டுவலாக ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். நோ சேஞ்ச் அட் ஆல். வெறும்னா நம்பர்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ ரிப்பீட், ஓல்டு ரேஷியோ இருக்குது, இன்கமிங் பார்ட்னரோட ஷேர் இருக்குது. இந்த ஷேர் எப்படி வாங்கிட்டான் அதுவும் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் நரேஷுக்கும் நமித்துக்கும் 3:2 ப்ரொபோர்ஷனில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. கேல்குலேட் நியூ ரேஷியோ. என்ன பண்ணோம்? போன கொஸ்டின் போட மாதிரியே போடலாம், எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ஓல்டு ரேஷியோ 2/3, 1/3. நிமேஷ் உண்மையில் டேஷ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன? நிமேஷோட ஷேர் கொடுத்துருந்தாங்க 1/4, அது போட்டுடலாம்.
அது எப்படி இருந்தது 25%, 25 மைனஸ் சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 ஃப்ராக்ஷனில் போட்டிருக்கேன். அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சொல்லிட்டாங்க கொஷனில். போட்டுடலாம். சாக்ரிஃபைசிங் எப்படி போடணும், 3:2ல பேர் பண்ணுறாங்க. எதை பேர் பண்ணுறாங்க, நிமேஷோட ஷேர். ஸோ நிமேஷோட ஷேர் 1/4, அந்த 1/4 என்ன பண்ணுறாங்க இன்டூ 3/5, 1/4 இன்டூ 2/5. இதான் கம்ப்யூட்டேஷன், அதான் பண்ண போகிறோம். 1/4 இன்டூ 3/5, 1/4 இன்டூ 2/5. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னாகும், 3/20, 2/20. இதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் நரேஷன் அமித். ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு போயிடலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தெரிஞ்சிருச்சுன்னா இதை எப்படி கிராஸ் செக் பண்ணணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படியே ஆட் பண்ணுங்க. 3/20 ப்ளஸ் 2/20 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 5/20 வருது. 5/20 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 1/4ன்னு வரும். அந்த 1/4 தான் நிமேஷோட ஷேர். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆட் பண்ணால் நிமேஷ் இன்கமிங் பார்ட்டோட ஷேரோட மேட்ச் ஆகணும். அது மேட்ச் ஆகுது, நம்ம போட கணக்கு கரெக்ட். கிராஸ் செக் பண்ணிட்டு போய் போடுங்க. மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா நிறைய பாயிண்ட்ஸ் அப்புறம் மிஸ்டேக் வந்துடும். அவ்வளோதான். ஓல்ட் ரேஷியோ இருக்குது, சாக்ரிஃபைசிங் இருக்குது. அப்போ நியூ ரேஷியோ என்ன பண்ணணும், நத்திங் பட் ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பண்ணிட்டீங்கன்னா நியூ ரேஷியோ கிடச்சிரும். ஸோ 2/3 மைனஸ் 3/20, 1/3 மைனஸ் 2/20 பண்ணிட்டீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அரைவ் ஆகிடும். ஓவர். ஸோ ரேஷியோ என்ன ஃபைனலாக 31:14:15. கிராஸ் செக் பண்ணிடலாம். நியூ ரேஷியோ கிராஸ் செக் பண்ணோம், நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 31:14, 31 + 14 + 15 ஆட் பண்ண என்ன வரணும், பேஸோட மேட்ச் ஆகணும் 60. ஸோ நியூ ரேஷியோ கிராஸ் செக் பண்ணுறது, நியூமரேட்டர் ஆட் பண்ணால் டினாமினேட்டரோட மேட்ச் ஆகும். சாக்ரிஃபைஸ் அப்படிலாம் வராது. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ எப்படி செக் பண்ணுவோம், நீங்கள் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா கெய்னிங் ரேஷியோவோட மேட்ச் ஆகணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கெய்னிங் ரேஷியோ மேட்ச் செக் பண்ணி பார்க்கணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அவ்வளோதான். 6th கொஸ்டின் போகலாம். A and B are partners in a firm sharing profits and loss ratio of 3:2. A gives, என்ன சொல்கிறாங்க, ஏவும் பியும் பார்ட்னர்ஸ், அவங்க ரேஷியோ 3:2, அதாவது ஓல்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், A gives 1/5 of his share whereas B gives 2/5 of his share to C. இப்போ ப்ரீவியஸ் கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஓல்ட் ரேஷியோ இருக்குது, ப்ரீவியஸ் கொஷின் மாதிரியே பிரச்சனை இல்லை. அப்புறம் A gives 1/5 of his share, இதுதான் கீவேர்ட். என்னன்னா of his share is a keyword. அப்படின்னு என்ன அர்த்தம், தமிழில் சொல்லி பாருங்க, ஏ என்ன வச்சிருந்தானோ அதில் 1/5 கொடுத்தான்னு அர்த்தம். ஸோ 1/5 சாக்ரிஃபைஸ் போட்டுறக்கூடாது. என்ன போடணும், ஏ ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருந்தான், ஏ ஹேட் 3/5. ஏவோட ரேஷியோ வந்து 3/5, பி வந்து 2/5. ஏ என்ன பண்ணிட்டான், அவன் 3/5 ஷேரில் 1/5 கொடுத்துட்டான். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணா, 1/5 ஆஃப் ஷேர்னா 1/5 சாக்ரிஃபைஸும் போட்டுருவீங்க, அப்படி போடக்கூடாது. ஏ என்ன வச்சிருந்தானோ அதில் 1/5 சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். அப்புறம் பி கிவ்ஸ் 2/5 ஆஃப் ஹிஸ் ஷேர், பி என்ன வச்சிருக்கானோ அதில் 2/5 கொடுத்துட்டான். அப்போ எப்படி ஒர்க் ஆகும், பர்டிகுலர்ஸ் ஏபிசி பார்ட்னர்ஸ் பேர் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஓல்ட் ரேஷியோ இருக்குது. ஓல்ட் ரேஷியோ என்ன, 3/5, 2/5. சிக்கு ஒன்றுமே இல்லை, டேஷ். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருந்தாங்க, இப்போ ப்ரீவியஸ் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இன்கமிங் பார்ட்னரோட ஷேர் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஷினில் அது கொடுக்கவே இல்லை. அப்போ இன்கமிங் பார்ட்னர் ஷேர் தான் என்னது, இவங்க என்ன ஃபோர்கோ பண்ணுறாங்களோ அதை ஆட் பண்ணால் இன்கமிங் பார்ட்னர் ஷேர் கிடைக்கும். ஸோ இந்த கொஷின் சொன்னீங்க என்னன்னா, இன்கமிங் பார்ட்னர் ஷேர் கொடுக்கலன்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சாக்ரிஃபைஸை ஆட் பண்ணாக்க இன்கமிங் பார்ட்னர் ஷேர் கிடைச்சிடும். பிகாஸ் ஏவும் பியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எங்கே போக போகிறது, இன்கமிங் பார்ட்னருக்கு தான் போகும். ஸோ A gives 1/5 of his share, B gives 2/5 of his share to C. அப்போ இவங்க ஃபோர்கோ பண்ணுறது தான் சியோட ஷேராக வரும். அப்போ என்ன பண்ணணும், you have to find out sacrificing ratio next. This is what you have to find out. என்ன பண்ணணும், A gives 1/5 of his share இல்லையா, அப்போ என்ன கணக்கு, 3/5 into 1/5. Bக்கு என்ன கணக்கு, 2/5 of his share. அப்படின்னா B என்ன வச்சிருந்தான், 2/5 வச்சிருந்தான், 2/5ல 2/5. அப்போது sacrificing ratio என்ன, 3/25, 4/25. This is what A and B have sacrificed. இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது தான் யாருக்கு போகும், சிக்கு போகும். அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணணும், C's ஷேர்னு போடலாம். C's ஷேர் என்ன, 3/25 + 4/25 ஆட் பண்ணா 7/25 வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நியூ ரேஷியோ ரொம்ப ஈஸி போடுறது. இப்போ என்ன இருக்கு உங்களுக்கு, ஓல்ட் ரேஷியோ இருக்கு, சாக்ரிஃபைஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், ஏக்கும் பிக்கும் ஓல்ட் ரேஷியோவையும் சாக்ரிஃபைஸையும் மைனஸ் பண்ணுங்க, நியூ ரேஷியோ கிடச்சிரும். ஸோ
3/5 minus 3/25, 2/5 minus 4/25 பண்ணீங்கன்னா 12/25, 6/25. சியோட ஷேர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 7/25ங்கிறது அப்படியே போட்டுக்க வேண்டியதான். கிராஸ் செக் பண்ணி பாருங்க. நியூ ரேஷியோ எப்படி கிராஸ் செக் பண்ணோம்? நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 12 plus 6 plus 7 ஆட் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் தி ஆன்சர் as 25. பேஸோட மேட்ச் ஆயிடுத்து. ஓவர். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம்? சம்மரி கொடுத்துருங்க. நியூ ரேஷியோ என்ன? 12:6:7. அப்புறம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ மென்ஷன் பண்ணலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நீங்கள் கொடுத்துடலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்? 3:4. ஏன்னா இவங்களுக்குள்ள ரேஷியோ என்ன? 3:4 இருக்கு. ஏக்கும் பிக்கும். அவ்வளோதான். அப்புறம் கெய்னிங் ரேஷியோ இங்கே யார் கெயின் பண்ணா? இன்கமிங் பார்ட்னர் தான் கெயின் பண்ணா. சி ஷேர் என்னது? 7/25. அவ்வளோதான். இதுதான் கெய்னிங் ரேஷியோ. லாஸ்ட் சம்மரி வச்சுக்கோங்க. சம் ஓவர். 7th கொஸ்டின் போகலாம். X, Y and Z are partners sharing profits in the ratio of 2:2:1. அப்படின்னா என்ன? X, Y, Z ஓட ரேஷியோ 2:2:1 இருக்கு. W is admitted as a new partner for 1/6 share. W என்ன பண்றாங்க? உள்ள வரான் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள 1/6 ஷேர்ல உள்ள வரான். ஸோ இந்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? உங்களுக்கு ஓல்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓல்ட் ரேஷியோ இருக்கு. W உள்ள வரான். அந்த பார்ட்னருக்கு என்ன ஷேர் கொடுக்குறோம்? 1/6. ஸோ இன்கமிங் பார்ட்னர் ஷேர் கொடுத்துட்டாங்க. 6th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இன்கமிங் பார்ட்னர் ஷேர் கொடுக்கல. ஆனால் இந்த கொஸ்டின்ல இன்கமிங் பார்ட்னர் ஷேர் கொடுத்துருக்காங்க. அப்போ வேற என்ன சொல்றான்? Z is to retain the share. அப்படின்னா என்ன? ஜெட்டுக்கு என்ன ஷேர் இருந்ததோ அந்த ஷேர் அவன் ரீட்டைன் பண்ணிக்க போறான். என்ன மீனிங்? என்ன அர்த்தம்னா ஜெட் சாக்ரிஃபைஸ் பண்ண போறது இல்லை. அவன் பழசு என்ன வச்சிருந்தானோ அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அப்போ என்ன மீனிங்னா ஜெட் இஸ் நாட் அ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஓல்ட் ரேஷியோ இருக்கு 2:2:1. அப்போ ரேஷியோ என்ன? 2/5, 2/5, 1/5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? W is admitted for as a new partner for 1/6 share. W ஓட ஷேர் 1/6 கொடுத்துட்டாங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? Z is to retain the share ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Z ஓட ஷேர் என்னது? என்ன வச்சிருந்தோம்? Z 1/5 வச்சிருந்தோம். அந்த 1/5 கண்டினியூ ஆகும். ஸோ W ஷேர் தெரியும், Z ஓட ஷேர் தெரியும், கண்டினியூ ஆகும். நியூ ரேஷியோ போட சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கம்பேரிட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் ஒன். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா W ஓட ஷேர் என்ன? 1/6 இல்லையா? ஸோ டபிள்யூக்கு 1/6 ஷேர் போக போகிறது. ஜெட்டுக்கு 1/5 ஷேர் போயிட போகிறது. அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/6 + 1/5. ஏன் ஆட் பண்ணும்? லேட்டராக சொல்கிறேன். ஆட் பண்ணால் என்ன வருது? இப்போ எல்சிஎம் எடுங்க. 5 + 6 11/13 வரும். என்ன மீனிங்னா இதுக்கு? டபிள்யூவும் ஜெட்டும் சேர்த்து போட்டு ஃபியூச்சரில் 30 பார்ட்ஸில் 11 பார்ட்ஸ் இவங்களுக்கே போயிடும். I repeat, W ஓட ஷேர் 1/6 என்ன? இது நியூ ரேஷியோ ஆஃப் W ல. Z ஓட ஷேர் 1/5 என்ன? Z ஓட நியூ ஷேர் புது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல XYZW ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல Zக்கு 1/5 ஷேர் இருக்க போகுது, Wக்கு 1/6 ஷேர் இருக்க போகுது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 11/30 வருது. இதுக்கு என்ன மீனிங்? அவுட் ஆஃப் 30 பார்ட்ஸ் 11 பார்ட்ஸ் Z2 Wமே எடுத்துட்டு போறாங்க. அப்போ விட்டு போனது என்ன இருக்கு? 19/30 பார்ட்ஸ் பெண்டிங். 30 பார்ட்ல 19 பார்ட் பெண்டிங் இருக்கு. இந்த 19 பார்ட் யாருக்கு போகணும்? இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் போகணும். அப்போ என்ன பண்ணணும் நம்ம? we can find out which one? நியூ ரேஷியோ. இப்போ இந்த கொஸ்டின்ல டபிள்யூக்கு 1/60. இப்போ ஜெட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவே இல்லை. இப்போ யார் சாக்ரிஃபைஸ் பண்ணா? எக்ஸா ஒய்யா தெரியாது, சொல்லவே இல்லை கொஸ்டின்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டபிள்யூட ஷேர் இருக்கு, ஜெட்டோட ஷேர் இருக்குல்ல, ஆட் பண்ணுங்க. 11/30 வருது. அப்படின்னா 30 பார்ட்ஸ்ல 11 பார்ட் ஜெட்டும் டபிள்யூவும் எடுத்துட்டாங்கன்னா 19 பார்ட்ஸ் பாக்கி இருக்கு. இந்த 19/30 என்ன ஆகணும்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்றது? சொல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 19/30 எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிட்வீன் தெம். இந்த பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பிட்வீன் தெம், பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், வாட் இஸ் த ரேஷியோ? இட் இஸ் 2:2. 2:2ல அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. அவங்களுக்குள்ள மட்டும் பார்க்கணும். 2/5 போடக்கூடாது. எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் என்ன ரேஷியோ? 2:2, அதாவது 1:1. ஸோ என்ன பண்ணணும்னா 19/30 1:1ல பிரிக்கணும்.
ஸோ 19/30 இன்டூ 1/2, 19/30 இன்டூ 1/2. இது பண்ண என்ன வரும்? நியூ ரேஷியோ ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிரும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது 19/30 பார்ட்ஸ் பெண்டிங் இருக்கு. இது எக்ஸுக்கும் ஒய்க்கும் போகணும். எப்படி போகணும்? அவங்களுக்குள்ள ஓல்ட் ரேஷியோ எப்படி இருந்ததோ அந்த ப்ரொபோர்ஷனில் போகணும். அவங்களுக்குள்ள ஓல்ட் ரேஷியோ என்ன இருந்தது? 2:2 இருந்தது. அதாவது 1:1 ப்ரொபோர்ஷன். 19/30 இன்டூ 1/2, 19/30 இன்டூ 1/2 போட்டிங்கன்னா 19/60, 19/60. அப்புறம் இந்த 1/5 இருக்கு, 1/6 இருக்கு. எல்சிஎம் எடுத்தது இவங்களுக்குலாம் 60 16 இருக்கு பேஸில். அப்போ இவங்களையும் 60 ஆக்கணும். 5 60 ஆக்கணும்னா இன்டூ 12, 12/60. 6 60 ஆக்கணும்னா இன்டூ 10, ஸோ 10/60. இப்போ என்ன ஆகிடுறது? கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி கிராஸ் செக் பண்ண? நியூ ரேஷியோவை நியூமரேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணால் பேஸோட மேட்ச் ஆகணும். 19 + 19 + 12 + 10 ஆட் பண்ணி பாருங்க, என்ன வருது? 60 வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் போகலாம். சம்மரி கொடுக்கணும் லாஸ்ட்டாக. நியூ ரேஷியோங்கிறது 19:19:12:10 இல்லை நீங்கள் கொடுத்துலாம் நினைக்கிறேன். இது கொடுத்து சம்மரி கொடுத்துட்றேன். நியூ ரேஷியோ, நியூ பிஎஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்படி போடணும்? 19:19:12:10. இதுதான் நியூ ரேஷியோ. ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நியூ ரேஷியோ 19:19:12:10. அதே மாதிரி வேறு என்ன தெரியும்? ஜெட் ஷேர் ஷேர் கொஷின்லேயே கொடுத்தாங்க. அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அதோட கொஷின்லேயே இருக்குது. அவ்வளோதான். திஸ் த நியூ ரேஷியோ. இதான் ஆன்சர். ஓவர். ஸோ ஒர்க்கிங் அவுட் கீழே கொடுத்துருக்கேன், நம்ம அங்கே போட்டது தான். ஸோ கம்பைன்டு ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் டேக்கன் பை ZW எவ்வளோ? 1/6 + 1/5 சேர்த்து போட்டு ZWவும் இவ்வளோ ஷேர் எடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஷேர் என்ன இருக்குது? 19/30 இருக்குது. இந்த 19/30 தான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம அவங்களுக்குள்ளே இருக்கிற ஓல்ட் ரேஷியோவில் பிரிக்க போகிறோம். இதுதான் இந்த கொஷினில் லேர்னிங். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா மற்ற பார்ட்னர்ஸ் தான் என்ன பண்ணோம்? ரிமைனிங் ஷேரை எடுத்துக்க போகிறாங்க. அவங்களுக்குள்ள இந்த ரேஷியோவில் நம்ம பிரிச்சிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 8th கொஷின். மதன் அண்ட் மோகன் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம். கோபால் இஸ் அட்மிட்டட் அஸ் அ நியூ பார்ட்னர் ஃபார் 3/10 ஷேர். ஆக்சுவலி இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். இந்த ஃபுல் ஸ்டாப் மிஸ் ஆயிடுச்சு. இன் அ ஃபர்ம், கோபால் இஸ் அட்மிட்டட் அஸ் அ நியூ பார்ட்னர் ஃபார் 3/10 ஷேர். மதனும் மோகனும் பார்ட்னர்ஸாக இருக்காங்க ஒரு ஃபர்மில். கோபாலுங்கிற பார்ட்னர் உள்ளே வரான் 3/10 ஷேருக்கு. அப்படின்னா என்ன? ஃபியூச்சரில் 10 பார்ட்ஸில் 3 பார்ட் கோபால் எடுத்துப்பான். 3/10 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், half of which is gifted by Madan and the remaining half is taken by Gopal equally from Madan and Mohan. இந்த கொஷின் கம்பேரிட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் ஒன். ஆக்சுவலாக 8 2 கொஷின் போட்டிருப்பேன். அடுத்து இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட்டு. 2 தடவை போட்டு பாருங்க. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மதன் மோகன் பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு ரேஷியோ சொல்லவே இல்லை. அப்போ ரேஷியோ என்னவா இருக்கும்? ஓல்டு ரேஷியோ சொல்லவே இல்லைனா இப்போ தானே பார்த்தோம். என்ன சொன்னோம்? ஓல்டு ரேஷியோ இல்லைனாக்க ஈக்குவல்னு எடுத்துக்கணும். ஸோ மதனும் மோகனும் ரேஷியோ ஈக்குவல் 1:1. இன்கமிங் பார்ட்னர் பேர் கோபால். கோபாலோட ஷேர் என்ன? 3/10. ஸோ கோபால் வந்து 3/10 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டில் உள்ள வரான். அந்த 3/10 ஷேர் எப்படி போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. half of which is gifted by மதன். ஸோ 3/10ல பாதி அப்படின்னா என்ன? 3/10ல பாதினா 1/2 into 1/2 which is 3/20. ஸோ 3/10ல பாதிங்கிறது 3/20. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த 3/20 என்ன பண்ணுறான்? இஸ் கிஃப்டட் பை மதன் சொல்கிறான். இப்போ மதனுக்கு என்னது? இது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ 3/20 மதன் கொடுத்துட்டான். ஸோ ஒரு ஹாஃப் 3/20 அது மதன் கொடுத்துட்டான். அந்த ரிமைனிங் ஷேர் இஸ் டேக்கன் பை கோபால். இப்போ ஒரு ஹாஃப் தானே கொடுத்தான் மதன். இப்போ இன்னொரு ஹாஃப் பாக்கி இருக்குல்ல, அந்த ஹாஃப் எப்படி வருது? ஈக்குவலி ஃப்ரம் மதன் அண்ட் மோகன். ஸோ அப்போ அந்த ரிமைனிங் ஹாஃப்னா என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 6 சாக்லேட்ஸ். இப்போ நான் அந்த பழைய எக்ஸாம்பிள்கே போகிறேன். மதன் இருக்காங்க, மோகன் இருக்கான், அப்புறம் கோபால் இருக்கான். மதன் லெட்ஸ் சே கோபாலுக்கு ஒரு 8 சாக்லேட்ஸ் சேரணும்னு வச்சுக்கோம். நம்ம ஒரு ஹோல் நம்பர் வச்சுக்கலாம். 8 சாக்லேட் கோபாலுக்கு போகணும். அதில் ஒரு பாதி மதன் கொடுக்க போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் தட் இங்கே மேலே வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பாதி மதன் தர போகிறான்னா மதன் கொடுக்க போகிறான். 8ல் ஒரு பாதினா என்ன? 8 into 1/2 which is 4 சாக்லேட்ஸ் மதன் கொடுப்பான். அப்போ இன்னொரு 4 வரணும்ல. பேலன்ஸ் யார் தர போறா? மதனும் மோகனும் தர போறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளவா இருக்கணும்? ஒரு பாதி என்னவோ, ஒரு பாதி 4னா இன்னொரு பாதி என்னவா இருக்கணும்? அதுவும் 4ஆ தான் இருக்கணும்.
அதான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு பாதி இருக்குல்ல 4, அந்த 4 என்ன ஆக போகுது? 4 இன்டூ 1/2, 4 இன்டூ 1/2, 4 இன்டூ 1/2. அப்போ என்ன ஆகிடும்? 2 2. இதுதான் மதன் மோகனும் கொடுக்க போகிற ஷேர். ரிமைனிங் ஹாஃப் வந்து மதனும் மோகனும் 2 and 2 தரணும். அது வந்து 8ன்னு வச்சுக்கிறாங்க சொல்கிறேன். இங்கே என்ன ஹோல் நம்பராக இல்லை, இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. 8 இப்போ என்ன இருக்குது? கோபாலுக்கு ஷேர் 3/10 இருக்குது. அப்போ என்ன கணக்கு பண்ணணும்? 3/10ல் ஒரு பாதினா 1/2, which is 3/20. அப்போ இன்னொரு பாதி என்னவா இருக்கணும்? the same 3/20 தான் இன்னொரு ஹாஃபாக இருக்கணும். அந்த 3/20 என்ன ஆகுது? பாதி பாதி தர போகிறாங்க. இன்டூ 1/2 இன்டூ 1/2. இதுதான் கம்ப்யூட்டேஷனாக வரப்போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் மதன் அண்ட் மோகன் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதான் பண்ண போகிறோம். இப்போ சம் ஆரம்பிக்கலாம். நியூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஓல்டு ரேஷியோ என்ன? 3/5 2/5. ஒரே ஒரு நிமிஷம், நான் கொஷினை மிஸ் பண்ணிட்டேனோ? கொஷினை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 1 minute. இந்த கொஷின் வந்து 3/5 2/5ன்னு போட்டிருக்கேனே. I think the old ratio வந்து இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்து ஞாபகம் இல்லை, பட் ஐ திங்க் இதோ மிஸ் பண்ணிட்டேன் கொஷினில். ஸோ என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, ஓல்ட் ரேஷியோ வந்து மதனுக்கும் மோகனுக்கும் 3/5, அது ஐ கெஸ் என்னவா இருந்திருக்கணும் கொஷினில், மதன் அண்ட் மோகன் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2ன்னு இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் கீழே போட்ட கணக்கு சரியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ கொடுக்கலன்னா ஈக்குவல்னு எடுத்துக்க வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஆக்சுவலாக புக்கு நான் இங்கே ஃபாலோ பண்ணுறது டிஎஸ் கிரிவால் புக்கு வச்சு தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அங்கேருந்து எடுத்த கொஷின் தான். ஸோ இந்த கொஷின் எழுதும்போது தப்பாக நான் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டு. ஸோ என்னென்னா எதுவும் சொல்லலைனாக்கா ஈக்குவல் எடுத்துக்கோங்க. இந்த கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஓல்டு ரேஷியோ நான் வந்து 3/5 2/5 போட்டிருக்கேன். நான் கொஷினில் போட மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரேஷியோ வந்து 3/5 2/5. கோபாலோட ஷேர் என்னது? ஓல்டு ரேஷியோ இருக்காது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கோபால் ஷேர் 3/10 சொன்னாங்க இல்லையா? ஸோ கோபால் ஷேர் வந்து 3/10. இந்த ஜீன் போட்டிருக்கேன், அந்த திம்பட் கோபால் ஷேர் 3/10. வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 3/10 எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தட் மீன்ஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம்? 3/10ல் ஒரு பாதி மதன் கொடுத்துட்டான். அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் மதன் 3/10 இன்டூ 1/2, 3/20. இன்னொரு ஹாஃப் என்ன பண்ணிட்டான்? ஈக்குவலாக எடுத்துக்கிறான் மதன்டேந்தும் மோகன்டேந்தும். அப்படின்னா என்ன? இன்னொரு ஹாஃபுக்கு பேர் என்ன? அதுவும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தான். ஸோ இன்னொரு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் மதன் அண்ட் மோகன் என்ன நம்பர்? ஒரு ஹாஃப் 3/20னா செகண்ட் ஹாஃப் என்னவா இருக்கணும்? த சேம் 3/20, அதை ரெண்டாக பிரிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ ஒரு ஹாஃப் நான் சொன்னேன் சாக்லேட்ஸில் 8ல் ஒரு ஹாஃப் 4னா செகண்ட் ஹாஃப் என்னவா இருக்கணும்? அதுவும் 4 தான் இருக்க முடியும். இந்த 4 நான் ஹாஃபாக பிரிக்க போகிறேன். அதான் இங்கேயும் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹாஃப் வந்து 3/20னா இன்னொரு ஹாஃப் 3/20. அந்த 3/20 1:1ல் பிரிக்கணும். ஏன்னா ஈக்குவலில். அப்போ என்ன ஆகும்? 3/20 இன்டூ 1/2, 3/20 இன்டூ 1/2. அப்போ என்ன ஆகிடும்? 3/40 3/40. அவ்வளோதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ நியூ ரேஷியோ என்ன வரும்? ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. மதனுக்கு 2 சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஒன்று 3/20, இன்னொன்று 3/40. மோகனுக்கு ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் தான், 3/40 மட்டும். அப்போ என்ன ஆகும்? ஓல்டு ரேஷியோ 3/5 மைனஸ் 3/20 மைனஸ் 3/40. மோகனுக்கு 2/5 மைனஸ் 3/40. ஸோ நியூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15/40, 13/40, 12/40. செக் பண்ணி பாருங்கள். 15 + 13 + 12 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 40 வந்துடுது. பேஸோட மேட்ச் ஆகுது. ஓவர். 9th கொஷின் போகலாம். இந்த கொஷினும் அடுத்த கொஷின் ரெண்டுமே ட்ரிக்கி சம், இம்பார்ட்டன்ட் சம். கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். X and Y are partners sharing profits in the ratio of 3:2.
they admit Z into the partnership who acquires 1/4 of his share from X. இப்போ கீழே வாட்ச் பண்ணோம், இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸும் ஒய்யும் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரேஷியோ 3:2. தட் மீன்ஸ் வாட், ஓல்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஃபைன். தே அட்மிட் Z into பார்ட்னர்ஷிப், Z உள்ள அட்மிட் பண்ணுறாங்களாம் பார்ட்னர்ஷிப்குள்ள. Who acquires 1/4 of his share? Very very important point. 1/4 of his share. ஆஃப்னா என்ன, மல்டிப்ளிகேஷனா. ஆஃப் ஹிஸ் ஷேர்னா இங்கே ஹிஸ்னா யாரு, என்ன சொல்றாங்கன்னா Z உள்ள அட்மிட் பண்றாங்க. ஹூ அக்வயர்ஸ்னா இங்க ஹூனா யாரு, Z வந்து அக்வயர் பண்ண போறான் எதை, ப்ராஃபிட் ஷேரை. ஹூ அக்வயர்ஸ் 1/4 ஆஃப் ஹிஸ் ஷேர் ஃப்ரம் எக்ஸ். என்ன அர்த்தம், ஹிஸ்னா யாரு, Z. என்ன சொல்றாங்கன்னா Z-க்கு ஏதோ ஒரு ஷேர் வரணும். லெட்ஸ் சே இப்போ Z-க்கு வர வேண்டியது ஒரு சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். Z-க்கு 8 சாக்லேட்ஸ் வரணும்னா அந்த 8 சாக்லேட்ஸ் என்ன பண்றான், 1/4 ஆஃப் ஷேர்னா என்ன, 8ல் 1/4 எக்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிறான் ஃப்ரம் எக்ஸ். ஸோ இந்த லைன் திரும்ப படிங்க. தே ஆர் மேட் Z into partnership who acquires 1/4 of his share from X. அப்படின்னா என்ன, Z-க்கு என்ன வரணுமோ அதுல 1/4 1/4 of 8, அதாவது 2 சாக்லேட்ஸ் என்ன பண்றான், எக்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்க போறான், ரைட்டா. அப்போ இந்த 2 தான் என்னது, எக்ஸோட சாக்ரிஃபைசிங் ஷேர். இங்க என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸோட சாக்ரிஃபைஸ் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், என்ன தெரியணும், Z-ஓட ஷேர் தெரியணும். அது தெரிஞ்சாதான் எக்ஸோட சாக்ரிஃபைஸ் நான் போடவே முடியும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஒன் மோர் டைம், தே அட்மிட் Z into partnership who acquires, இங்க whoனா இந்த இடத்துல யாரு, Z, acquires 1/4 of his share of, இங்க hisனா யாரு, Z-ஓட ஷேர் என்னவோ அதுல 1/4 எக்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அப்படின்னா இங்க இன்னும் ஒரு பாயிண்ட் புரியணும். அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கே போறேன். 8 சாக்லேட்ல 1/4 எக்ஸ் கிட்டே இருந்து வாங்கிட்டான். அப்போ இது எக்ஸோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன புரியணும், 8ல் 2 வந்து எக்ஸ் கிட்டே இருந்து வாங்கிக்கிறான்னா அப்போ இம்ப்ளைடு மீனிங் என்ன, இன்னொருத்தன் கொடுத்துருக்கணும். இப்போ யாரு, ஒய்யோட சாக்ரிஃபைஸ் வந்து 6 சாக்லேட்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் 6 2 ஆட் பண்ணா 8 வர முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸோட சாக்ரிஃபைஸ் வந்து 1/4 சொல்லிட்டாங்க. அப்போ இம்ப்ளைடு மீனிங் என்ன, ஒய்யோட சாக்ரிஃபைஸ் ஷுட் பி பேலன்ஸ் 3/4 இருக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஸோ எக்ஸ் வந்து 1/4 தரான்னா Z-க்கு என்ன வேணுமோ அதுல 1/4 எக்ஸ் கொடுக்க போறோம். அப்போ இம்ப்ளைடு மீனிங் என்னன்னா பேலன்ஸ் 3/4 ஒய் தான் கொடுத்தாகணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சம் திரும்ப போடும்போது கிளாரிட்டி வரும். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த 2ம் 6ம் நீங்கள் போடணும், ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், Z-ஓட ஷேர் தெரியணும். Z-ஓட ஷேர் தெரியாம யூ won't be able to find out எக்ஸ் சாக்ரிஃபைஸ். எக்ஸ் சாக்ரிஃபைஸ் தெரியாம ஒய் சாக்ரிஃபைஸ் போட முடியாது. ஏன்னா 6ங்கிற நம்ம எப்படி அரைவ் பண்ணோம், 8ல் 2 பார்ட்டு எக்ஸ் கொடுத்தான்னா பேலன்ஸ் 6 6 ஒய் கொடுக்க போறான்னு சொன்னோம் நம்ம. அப்போ இந்த 6 தெரியணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், Z-ஓட ஷேர் தெரியணும். அது தெரிஞ்சாதான் நீ எக்ஸோட போட முடியும். எக்ஸோட போடுறதான் ஒய்யோட சாக்ரிஃபைஸ் போட முடியும். இந்த கொஸ்டின் என்ன ட்ரிக்கி பாயிண்ட்னா, Z-ஓட ஷேர் சொல்லவே இல்லை. இன்கமிங் பார்ட்னர் Z இருக்கானே அவனுக்கு என்ன ஷேர்னு சொல்லவே இல்லை. இந்த லைன் பாருங்க, they admit Z into partnership who acquires 1/4 of his share from X. Z-க்கு என்ன தேவையோ அதுல 1/4 எக்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். And 3/16th share from Y. Another very very important point. 3/16th share from Y. இதுக்கு என்ன மீனிங் லேட்டரா வரேன். ஸோ சென்டென்ஸ் மொத்தமா பார்த்தீங்கன்னா Z-ஓட ஷேர் என்னன்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு. Z-ஓட ஷேர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றா எடுத்துட்டு வந்துடுவோம். என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, 3:2, அது ஓல்ட் ரேஷியோ கொடுத்தாங்க. பர்டிகுலர்ஸ் XYZ. ஓல்ட் ரேஷியோ என்ன, 3/5 2/5. Z-க்கு எதுவுமே சொல்லலை, இருக்காது. அஃப்கோர்ஸ் அவன் இன்கமிங் பார்ட்னர், ஓல்ட் ரேஷியோ இருக்காது, டேஷ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, they admit Z into the partnership who acquires 1/4 of his share from X சொன்னாங்க. அப்போ இம்ப்ளைடு மீனிங் என்ன, Z-க்கு என்ன தேவையோ Z-ஓட ஷேர் என்னவோ அதுல 1/4 எக்ஸ் கொடுக்க போறான். அப்போ இம்ப்ளைடு மீனிங் என்னன்னா
பேலன்ஸ் 3/4 ஒய் கொடுத்துருக்கணும். இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த அதாவது ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். 3/4 ஆஃப் ஜெட் ஷேர் பண்ணிங்கன்னா என்ன வரணும்? ஜெட் ஷேரில் 3/4 அப்ளை பண்ணால் என்ன வரணும்? கேன் ஐ சே இட் அஸ் ஒய்ஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? ஜெட் ஷேர் என்னமோ இருக்குது, அதில் 1/4 எக்ஸ் கொடுத்துட்டான்னா பேலன்ஸ் 3/4 இருக்கணும். அந்த 3/4 தான் ஒய் கொடுத்துருக்கணும். ஸோ ஜெட் ஷேரில் 3/4 அப்ளை பண்ணிங்கன்னா ஒய்யோட சாக்ரிஃபைஸ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் புரியணும். இந்த பாயிண்ட் புரியாமல் நான் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கொஷின் சொல்கிறாங்கன்னா இப்போ தான் இந்த முக்கியமான பாயிண்டே வருது. இங்கே 3/16 ஷேர் ஃப்ரம் ஒய், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்ன அர்த்தம்? சென்டென்ஸை ஃபுல்லாக படிச்சு பாருங்க, இப்போ புரியும். செகண்ட் ஆஃப் சென்டென்ஸை படிச்சு பாருங்க. They admit Z into partnership who acquires 1/4 of his share from X. அப்படின்னா என்ன? ஜெட்டோட ஷேர் என்னவோ அதில் 1/4 அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸோட சாக்ரிஃபைஸ் கிடைக்கும். தென் என்ன சொல்றாங்க? 3/16 ஷேர் ஃப்ரம் ஒய். இதுக்கு என்ன மீனிங்? ஃப்ரம் ஒய்னாக்க மல்டிப்ளிகேஷனா இல்லை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். Y is giving 10 chocolates. Y is giving 10 chocolates to Z ன்னு சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்லி பாருங்க. Y is giving 10 chocolates to Z னா என்ன? Y வந்து 10 chocolates கொடுத்தான். டைரக்டா இதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ ஆர் இந்த சென்டென்ஸை நான் லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். Z takes 10 chocolates from Y. அப்படின்னா என்ன? ரெண்டு ஒரே மீனிங் தான். ஒரே சென்டென்ஸ் தான். மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன் Y is giving 10 chocolates to Z ன்னு சொன்னேன். லைட்டாக மாடிஃபை பண்ணி சென்டென்ஸை Z takes 10 chocolates from Y. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் என்ன? Y வந்து 10 chocolates forgo பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் ஒய்னா என்ன அர்த்தம்? இந்த பங்கை அப்படியே எடுத்துட்டான். அப்போ டைரக்டா ஒய்யோட சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். இந்த பாயிண்ட் பாருங்க. அண்ட் 3/16 ஷேர் ஃப்ரம் ஒய்னா என்னது? ஜெட் வந்து 3/16 ஷேர் எடுத்துட்டான் ஒய்டேந்து. அப்படின்னா என்ன? இதுதான் ஒய்யோட சாக்ரிஃபைஸ். இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா 3/4 ஆஃப் ஜெட்ஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட சாக்ரிஃபைஸ் பண்ணல. அது எவ்வளோ? 3/16. இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஜெட் ஷேரில் 3/4 அப்ளை பண்ணிங்கன்னா ஒய்யோட சாக்ரிஃபைஸ் வரணும், விச் இஸ் 3/16. அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ணலாம்னாக்க இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். அது ஆஃப்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் தானே. நான் இதை லைட்டாக மாடிஃபை பண்ணி இன்டூன்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ 3/4 ஜெட் ஷேர் இஸ் ஈக்குவல் 3/16னா ஜெட்ஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்? 3/16 இன்டூ 4/3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரும்? 3 கேன்சல் ஆகிடும். 4/16 நிற்கும். 4/16ங்கிறது நத்திங் பட் 1/4. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ளைடா ஜெட்டோட ஷேரை 1/4ங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இங்கே. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் நினைக்கிறேன். இதான் நம்ம கீழே போட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஆன்சருக்கு போகலாம். ஓல்ட் ரேஷியோ 3/5 2/5. சாக்ரிஃபைஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இது போட்டுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்டுக்கு போகணும். ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் அ ஒர்க்கிங் நோட். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜெட் ஷேர் மேலே போட்டது தான். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? ஜெட் ஷேரில் 3/4 ஒய் சாக்ரிஃபைஸ் பண்ணா 1/4 எக்ஸ் கொடுத்தான்னா 3/4 ஒய் கொடுத்துருக்கணும். ஸோ ஜெட் ஷேரில் 3/4 தான் என்ன நம்பர்? உங்களுக்கு 3/16 நம்பர் கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஒய். ஸோ ஜெட் ஷேரில் 3/4 அப்ளை பண்ணால் 3/16 வருது. அப்போ ஜெட் ஷேர் என்ன வரும் இதில்? ஜெட் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 3/16 இன்டூ 4/3 1/4. 1/4 தான் ஜெட்டோட ஷேர்னா இப்போ நீங்கள் முடிச்சிடலாம் கணக்கு ஈஸி. இனிமேல் ஜெட் ஷேர் 1/4. அப்போ அதில் எக்ஸ் எவ்வளோ கொடுத்தான்? 1/4 இன்டூ 1/4 1/16. ஒய் 3/16. ஜெட்டோட ஷேர் 1/4 கண்டுபிடிச்சோம் நம்ம ஒர்க்கிங் நோட் நம்பர் 1ல. அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை எப்படி கிராஸ் செக் பண்ணோம்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை ஆட் பண்ணோம். 1/16 ப்ளஸ் 3/16 ஆட் பண்ணுங்க, என்ன வருது? 4/16. சிம்பிளிஃபை பண்ண என்ன? 1/4. அதுதான் ஜெட்டோட ஷேர். ஸோ எப்பவுமே சாக்ரிஃபைஸை ஆட் பண்ணால்
கெய்னிங் பார்ட்னர்ஷிப்போட மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆயிடுச்சுன்னா கணக்கு ஓவர், அவ்வளோதான். 1/4. இப்போ நியூ ரேஷியோ போடுறது ஈஸி. என்ன பண்ணோம்? ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3/5 மைனஸ் 1/16, 2/5 மைனஸ் 3/16. அப்போ பண்ணால் 43/80, 17/80 வருது. 1/4 எல்சிஎம் எடுங்க. 80 18 இருக்கு, எல்சிஎம் எடுத்தால் 20/80. கிராஸ் செக் பண்ணுங்க. 43 + 17 + 20 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 வரணும். வந்துருச்சு, அவ்வளோதான், ஓவர். ஸோ இந்த கொஷின் இருக்கிற கீ பாயிண்ட்டு, இந்த ஜெட் ஷேரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது கொடுத்தது ஃப்ரம் ஒய்னாக்க, ஃப்ரம்னு சொன்னாங்கன்னா அந்த ரேஷியோ அப்படியே கொடுத்தாங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு கொஷினில் இருக்குது. அதான் அங்கே டேக்அவே. அதாவது இந்த கொஷினுக்கு லேர்னிங் இதுதான். அண்ட் 10th கொஷின், அனதர் இம்பார்ட்டன்ட் சம், ட்ரிக்கி சம். இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கனாக்கா நல்லா புரியும், நல்லா சம் இது. என்ன சொல்கிறாங்கன்னா, எல் அண்ட் எம் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் ரேஷியோ 5:3. ரொம்ப சிம்பிள். எல் எம் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஓல்ட் ரேஷியோ இருக்குது 5/3, 5/8, 3/8. ஓல்ட் ரேஷியோ கொஷினில் கொடுத்தாங்க ஸ்ட்ரெயிட் அவே. They admit N and decide that profit sharing ratio between M and N shall be same as existing between L and M. என்ன சொல்றாங்கன்னா, N உள்ள வரான் பார்ட்னர்ஷிப் உள்ள இன்கமிங் பார்ட்னர் and decide that profit sharing ratio between M and N, அதாவது இங்க சும்மா ரஃபா போடுறேன், L M N மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்குள்ள இந்த ஓல்ட் ரேஷியோ என்ன? 5/8, 3/8. அப்புறம் N உள்ள வரான். என்ன சொல்றாங்கன்னா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் M and N ஷால் பி சேம் ஆஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் L and M. அப்படின்னு என்ன அர்த்தம்? எம்முக்கும் என்னுக்கும் ரேஷியோ எப்படி இருக்கணும்னா நியூ ரேஷியோ, எம்முக்கும் என்னுக்கும் நியூ ரேஷியோ எப்படி இருக்கணும்னா எல்லுக்கும் எம்முக்கும் என்ன இருந்ததோ அதே மாதிரி எம்முக்கும் என்னுக்கும் இருக்கணுமா. எல்லுக்கும் எம்முக்கும் என்ன ரேஷியோ இருந்தது? 5:3, 5/8, 3/8. அப்போ நியூ ரேஷியோ ஃபார் M and N என்ன இருக்கணும்? 5/8, 3/8. இப்படி சொன்னீங்கன்னா ஆன்சர் தப்பு. இப்படி போடக்கூடாது. ஏன்னா இது அந்த கொஸ்டினுக்கு கீ பாயிண்ட். இப்படி போட்ட என்ன தப்புனாக்க, யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ராக்ஷன் பிடிக்கணும். டினாமினேட்டர் ரெப்ரசன்ஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ ஒரு கேக்கை 8 பார்ட்டாக கட் பண்ணி எம்முக்கு 5 பார்ட்டு, என்னுக்கு 3 பார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ எல்லுக்கு என்ன கொடுக்க போறீங்க? எல்லு ஒரு பார்ட்னராக இருக்கானே, அவனுக்கு ப்ராஃபிட் ரேஷியோவே போகாததுக்கப்புறம். ஸோ 8 பார்ட்ஸில் 5/3 கொடுத்தீங்கன்னா அப்போ எல்லுக்கு ஷேரே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு they admit N and decide that profit sharing ratio between M and N shall be same as existing between L and M. என்ன அர்த்தம்னா, எல்லுக்கும் எம்முக்கும் என்ன ரேஷியோவோ அதே ரேஷியோ தான் எம்முக்கும் என்னுக்குங்கிறாங்க. அது கரெக்ட். ஆனால் அதுக்காக ரேஷியோ வந்து இந்த 5/8, 3/8 நீங்கள் போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா எல்லுக்கு ஷேர் இல்லாமல் போயிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஷினை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல நீங்கள் வியூ பண்ணணும். எப்படி வியூ பண்ணணும்னா, இதை இன்னொரு வேலை சொல்கிறேன், எக்ஸ்பிளனேஷனை புரியுதான்னு பாருங்கள். ஸோ எல்லுக்கும் எம்முக்கும் என்ன ரேஷியோ இருந்தது? எல் 5 பார்ட் எடுத்துக்கிறான், எம் 3 பார்ட் எடுத்துக்கிறான். நான் ஃப்ராக்ஷனில் போடாமல் நம்பர்ஸில் போடுறேன். இதே மீனிங். இதை ஃப்ராக்ஷன் பார்த்தா 5/3/8. ஃப்ராக்ஷன் வேண்டாம், நம்பர்ஸில் பாருங்கள். ஸோ எல்லுக்கு 5 பீஸ் போகுது, எம்முக்கு 3 பீஸ் போச்சு. இதுதான் அவங்களுக்குள்ள இருந்த ஷேர். இப்போ என்ன மீனிங் இதுக்கு, எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொன்னேன். இதை நான் லைட்டாக மாடிஃபை பண்ணி கேன் ஐ சே தட் எம் என்ன பண்ணுறான்னா, எல் என்ன எடுத்துக்கிறானோ அதில் ஒரு பர்சன்டேஜ் எம் எடுத்துக்கிறான்னு நான் சொல்லலாம்ல. இப்போ எல் வந்து 5 பார்ட் எடுக்கும்போது எம் 3 பார்ட்னா என்ன? 3/5 into 100 பாருங்க என்ன பர்சன்டேஜ் வருது? 60% வரும். ஓகே, ஸோ கேன் ஐ சே தட் எல் 5 பார்ட் எடுத்துக்கும் போது எம் வந்து 60% ஆஃப் 5 எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம்ல. அது இப்போ எம்மோட ஆங்கிலிங் பாரு, நீ எல்லுக்கு என்னமோ கொடுத்துக்கோ, எல்லுக்கு என்ன தரையோ அதில் 60% எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. அது என்ன நடக்குதுங்க? ஸோ எல்லுக்கு 5 பார்ட்னா எம்முக்கு 3 பார்ட்டு என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜில் போடணும். ஸோ 5ல் என்ன பர்சன்டேஜ் அப்ளை பண்ணால் 3 வருது? ஃப்ராக்ஷன் மாதிரி வேணும்னா, ஈக்குவேஷன் மாதிரி வேணும்னா எப்படி பில்ட் பண்ணோம்னா, 5ல் x% இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ அந்த x பர்சன்டேஜ்ங்கிறது எவ்வளோ உங்களுக்கு? நத்திங் பட் 3/5. தட் இஸ் ஈக்குவல் டு 3/5னா என்னது? நத்திங் பட் 60%. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணோம்னா 5 பார்ட்டில் 60% அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்மோட ஷேர் கிடச்சிரும். அப்போது இதை வச்சு தான் என்னோட ஷேர் போட போகிறோம். அப்போ என்னுக்கு என்ன ஷேராக இருக்கும் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, எல்லுக்கும் எம்முக்கும் என்ன ப்ரொபோர்ஷன் இருந்தோ
அதே தான் எம்முக்கு இருக்கணும்னு அர்த்தம். எம் வந்து 60% ஆஃப் எல் எடுத்துட்டான். அப்போ என் என்ன பண்ணுவான், எம் என்ன எடுத்துக்கிறானோ அதில் 60% என் எடுத்துப்பான். அப்போ என்னோட ஷேர் என்னவா இருக்கும், இட் வில் பி 1.8. இந்த 1.8 பேர் தான் என்னது, நியூ ரேஷியோ. இதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லைன் திரும்ப படிங்க புரியும். They admit n and decide that profit sharing ratio between m and n, m-க்கும் n-க்கும் profit sharing ratio எப்படி இருக்கணும்னா shall be same as existing between l and m. l-க்கும் m-க்கும் என்ன இருந்ததோ அது m-க்கு இருக்கணும்னா ஃப்ராக்ஷன்ல போட்டாக்க அப்புறம் மீனிங் கன்வே ஆகுது, l-க்கு ஷேர் இல்லாமல் போயிடும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா பர்சன்டேஜில் வியூ பண்ணணும். ஸோ எல் என்ன எடுத்துக்கிறானோ அதில் ஒரு பர்சன்டேஜ் எம் எடுத்துக்கலாம், விச் இஸ் 60%. என்ன பண்ணோம், 5ல் 60% போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்மோட ஷேர் கிடைச்சது. அப்போ என்ன பண்ணுவான், எம் என்ன எடுத்துக்கிறானோ அதில் 60% என்ன எடுத்துப்பான். அப்போ இந்த 1.8 தான் நியூ ரேஷியோங்கிறது. இது புரிஞ்சிச்சுன்னா பாக்கி எல்லாமே ஈஸியாக வந்துடும். சம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இங்கே போட தான் நான் கீழே சால்வ் பண்ண போகிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஓல்ட் ரேஷியோ 5/8 3/8 ஆர் ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் ஃப்ராக்ஷன்லையும் போடலாம், நம்பராகவும் வைக்கலாம். வெறும்னா 5 3 வச்சாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு என்னோட ஷேர் என்ன பண்ணோம், 60% ஆஃப் 3 நம்ம பேசினது புரிஞ்சிருக்கும். ஸோ எம்மோட ஷேர் என்னவோ அதில் 60% என் எடுத்துப்பான். அந்த 60% எப்படி கிடைச்சது நம்மளுக்கு, எம் வந்து எல்லில் 60% எடுத்துக்கிறான்ல, என்ன பண்ணுவான் எம்ல 60% எடுத்துப்பான். அதான் அவனுடைய அக்ரிமெண்ட்டு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா நியூ ரேஷியோ வந்து 5 3 1.8 என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப்னா இது ஹோல் நம்பர் ஆக்கணும், ரவுண்ட் ஆஃப்ல ஹோல் நம்பர் ஆக்கணும். அப்போது 1.8 ஹோல் நம்பர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இன்டூ 10 பண்ணலாம், இல்லை இன்டூ 5 பண்ணலாம். ரெண்டும் ஒரே தான் கொடுக்கும். ஐ மீன் சேம் தான். இன்டூ 5 இன்டூ 10 உங்களோட சாய்ஸ் அது. நான் இன்டூ 5 பண்ணிக்கிறேன். 1.8 இன்டூ 5 என்ன 9 ஆகும். இவனுக்கு இன்டூ 5 பண்ணால் மற்ற ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் இன்டூ 5 பண்ணணும். அப்போ என்ன 5 இன்டூ 5 25, 3 இன்டூ 5 15. அப்போ நியூ ரேஷியோ என்ன 25/49, 15/49, 9/49. இதுதான் நியூ ரேஷியோ. ஸோ இந்த கொஷினில் ஃப்ராக்ஷனாக வச்சு போட முடியாது, பர்சன்டேஜாக வச்சு போடணும். ஸோ 1/8 வந்துருச்சுன்னா 1.8 வந்துருச்சுன்னா 5 3 1.8 இதுதான் நியூ ரேஷியோவாக இருக்கும். ஸோ என்ன ஆயிடுறது, ரவுண்ட் இது ஹோல் நம்பராக மாற்றினீங்கன்னா 1.8 ஹோல் நம்பராக மாற்றினீங்கன்னா இன்டூ 5, ஸோ 9 15 25 அவ்வளோதான். இப்போ நியூ ரேஷியோ வந்துருச்சு. ஆட் பண்ணி பாருங்கள், 25 59 என்ன வரும் 49. ஸோ 25/49, 15/49, 9/49 தான் நியூ ரேஷியோ. என்ன கேட்டாங்க கொஸ்டினில், நியூ ரேஷியோ கேட்டாங்க, அப்புறம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேட்டாங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன பண்ணோம், நியூ ரேஷியோ இருக்குது. அப்போ சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணோம், ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஓல்டும் நியூ மைனஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் என்ன வருது, 45/3 பாசிட்டிவாக வருது. பழசு மைனஸ் புதுசு பண்ணுறீங்க, ஆன்சர் பாசிட்டிவ்னா என்னது, திஸ் இஸ் அ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். பாசிட்டிவ்னா பழைய நம்பர் பெருசாக இருக்குது, புது நம்பர் குட்டியாக இருக்குது. ஸோ நியூ நம்பர் ஹேஸ் ரெடியூஸ்ட், தட் மீன்ஸ் எல் இஸ் அ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். எம் வந்து 3/8 மைனஸ் 15/49, 27/382 வருது. இவனுக்கும் பாசிட்டிவாக வருதுன்னா இவனுமே சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் தான். இந்த ஆள் நெகட்டிவாக வருது அப்படின்னா என்ன, ஹீ இஸ் அ கெய்னிங் பார்ட்னர். ஆப்வியஸாக இன்கமிங் பார்ட்னர் கெய்னிங்காக தான் இருக்கணும். அவ்வளோதான், சம் ஓவர். இப்போ நியூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிடலாம். 25:15:9. 3 டேபிளில் போவாது, சிம்பிளிஃபை ஆகாது, அவ்வளோதான். இஸ் அ ஃபைனல் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் என்ன, இங்கே ரெண்டு பேருக்கும் சாக்ரிஃபைசிங் 45:27 ஆர் சிம்பிளிஃபை பண்ணால் 9 டேபிளில் 5:3 ஓவர். கெய்னிங் ரேஷியோ போடுறதுனா போட்டுக்கலாம். கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 9/49. தட்ஸ் இட். ஸோ இந்த 8 9 10 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது போட்டு பார்த்தா தான் அந்த grip கிடைக்கும். ஒரு தடவை போட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.